மக்களே வணக்கம். அந்த டிஎம்கே பாய்ஸ் ப்ளஸ் டிவிகே பாய்ஸ் அடிக்கடி நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் வந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, ஏன் ப்ரோ உங்கள் நாம் தமிழர் கட்சியில் இது வரைக்கும் 15 வருஷமாக நீங்கள் என்ன கழிச்சிங்க, என்ன பிடுங்குனீங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு 70 வருஷமாக கொள்ளையடித்த ஒரு கட்சியும் வந்து 3 வருஷத்தில் ஓட் பர்சன்டேஜே தெரியாத ஒரு கூட்டமும் இருக்குது. இவங்க 2 பேரும் மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான். பின்னாடி ஒரு காணொலி வருது. நாம் தமிழர் கட்சியோட கவுன்சிலர் அக்கா சோபாராணி, அவங்கள பற்றின பதிவு தான். பார்த்து தெரிஞ்சுக்கங்கய்யா, சரியா? சும்மா வெறும் கம்பு சுற்றுறதுல என்ன இருக்குது? கொள்ளையடிக்கிற மட்டும் இங்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட சொந்த காசில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போது கவுன்சிலர் ஆகி தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த கவுன்சிலராக அவங்க தேர்வாயிருக்காங்க. கவுன்சிலரே இல்லைன்னு சொன்னாங்க பார்த்தியா, அவங்களுக்கும் அந்த டிஎம்கே பாய்ஸுக்கும் தான் அந்த பதிவு. இவங்கெல்லாம் வாய்களியே பேசுறாங்க, சாட்டையெல்லாம் திருமுறா பேசுறான், சொடக்கு போட்டு பேசுறான். ஒரு கவுன்சிலர் கூட வைக்கிற டேய், தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்க? தமிழ்நாட்டிலேயே சிறந்த கவுன்சிலர் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணிடா. பாத்துக்க, இந்த கவுன்சிலர் சொன்ன அயோக்கிய பேருங்க கமநாட்டிகள் கேமரா ஜூம் பண்ணி கேட்டுறா. தமிழ்நாட்டின் சிறந்த பெஸ்ட் கவுன்சிலர் தமிழ்நாடு எங்கள் அக்காடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்த படத்துல பள்ளிக்கூடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தவன் எங்கள் அக்கா ஆன்சி சோபாராணி. எதிரியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிற கவுன்சிலர் எங்களுடைய அக்கா ஆன்சி சோபாராணி. கவுன்சிலரா இருக்கும் பொழுதே இந்த ஆட்டம்னா குளச்சல் தொகுதியுடைய எம்எல்ஏவாக வந்தால் கற்பனை செஞ்சு பாரு.